நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்றுன்னா மற்றதெல்லாம் கடவுள் வந்து ரெண்டு ரெண்டு வச்சுருக்காரு. 2 கண் வச்சுருக்காரு, 2 காது வச்சுருக்காரு, 2 கிட்னி வச்சுருக்காரு, எல்லாமே 2 2 இருக்குது. லிவரை மட்டும் ஒன்று படிச்சுட்டாரு. அதனால் அதை சரியாக பார்த்து, அது இல்லாமல் அதுதான் நம்மளுடைய எனர்ஜி ஹவுஸ் கம்ப்ளீட்டாக. நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரியை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கி நல்லது கிட்டெல்லாம் தரம் பிரித்து வேணுங்கிறத மட்டும் எடுத்து கிரகிச்சு சேவ் பண்ணிக்கிட்டு வேண்டாத வெளியே தள்ளி ஒரு பெரிய வேலையை பண்ணிகிட்டு. ஆனால் அதை தான் நம்ம ரொம்ப அப்யூஸ் பண்ணுறோம். அதனால் அதனுடைய விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாகத்தான் மக்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் ஈடுபட்டு விவரம் கெடுத்துக்கிறாங்க. அதனால் திரும்ப திரும்ப இந்த யாரெல்லாம் இந்த துறையில் மருத்துவத்துறையில் மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் இருக்கிறோமோ பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவரும் திரும்ப திரும்ப இதை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. ஜெம் மருத்துவமனை பன்னெடுங்காலமாக லேப்ரோஸ்கோபி நுண்துறை அறுவை சிகிச்சை துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறது. அது இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவர்களுக்கு போதுமான பயிற்சியாளர்கள் நடத்தி அவர்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறது. எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் எங்களுடைய நிறுவனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி குரு டாக்டர் பழனிவேல் அவர்கள் எப்பொழுதுமே இந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிக கவனம் செலுத்தி இந்தியாவில் முதன்முறையாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான லிவர் ஹார்வெஸ்டிங், அதாவது கல்லீரல் வந்து தானமாக கொடுக்குறவங்க, அதாவது பாதி லிவர் தானமாக கொடுத்தா கொடுக்குறவங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை, வாங்கிக்கிறவங்களுக்கு நல்லது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த பாதி தானமாக கொடுக்கறது வந்து பெரும், அதாவது வயிற்றை பெருசாக கிழிச்சு அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்கிற சிரமங்கள் அவங்க வந்து நுண்துளை வழியாகவே அதை பிரித்து எடுத்து அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டியூஷன் போட்டு வெளியெடுத்தாங்க. முதல் முறையாக அதுதான் அவங்க தான் பண்ணாங்க. 2வது டாக்டர் செந்தில்நாதன் பண்ணார். அதனால் கல்லீரல் குறித்து எங்களுக்கு நீண்ட ஒரு பயணம் இருக்குது. இதை மக்களிடம் கல்லீரல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மிக முக்கியமான பங்காற்றுபவர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் தான். நீங்கள் தான் மக்களுக்கு எல்லா விழிப்புணர்வு, எல்லா துறையிலையும், அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், இல்லை வாழ்வியலாகட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்க. அதனால் உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. உங்கள் அனைவரையும் ஜெம் மருத்துவரின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறேன். இங்கு நம்முடைய இயக்குனர் டாக்டர் செந்தில்நாதனுடைய நிபுணத்துவம் கல்லீரல் துறையில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர். டாக்டர் வினோத் அவர்கள் கல்லீரல் மருத்துவ சம்பந்தமான பிரச்சனைகள் பார்க்க அவருக்கு ஒரு பெரிய குழு இருக்கிறது. டாக்டர் மேக்னஸ் ஒரு நெடுங்காலம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்று அந்த துறையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு மிகவும் வேண்டி கேட்பதெல்லாம், நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும், கல்லீரல் முக்கியத்துவத்தை பற்றி எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் படிப்பவர்கள் மனதில் நன்கு பதிந்து அவர்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துமாறு எழுதுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் சர்ஜரி இல்லாத மருந்து மாத்திரைகள் வழியாக குணப்படுத்துகிற நிபுணர். நான் ஜெம் ஹாஸ்பிட்டலை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 1991 டாக்டர் பழனிவேலு சார் இதை ஸ்டார்ட் பண்ணார். அப்பயே ஒரு விஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பொது மருத்துவமனைகள் ஸ்டார்ட் பண்ண ஃபேஸில் அவர் குடல் இறைப்பை கணையத்துக்கான ஒரு மருத்துவமனை ஜெம் ஹாஸ்பிட்டலும் ஸ்டார்ட் பண்ணார். 2011 எல்லாரும் இந்த ஸ்பெஷாலிட்டியை நோக்கி போகும்போது அவர் அடுத்த கட்டம் சிந்திக்க ஆரம்பிச்சு ஒரு உறுப்புகளுக்குமே தனியாக ஆரம்பிச்சார். அப்பர் ஈசோபேகஸ்க்கு தனியா, உணவு குழாய்க்கு தனியா, வயிற்றுக்கு தனியா, கணையத்துக்கு தனியா, லிவருக்கு தனியான தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஸ்பெஷலிஸ்ட்டை போட்டு அதுல பார்த்துட்டு இருந்தாரு. இன்னுமே ஒரு படிப்பு மேலே போயிட்டு லிவர் ஆரம்பிச்சதுல லிவர்ல ஒரு நோய்க்கான ஒரு விழிப்புணர்வு முகாம், விழிப்புணர்வு கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளி இந்தியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்றோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். மோரோவர் டாக்டர் செந்தில்நாதன் இருக்காரு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏஷியா பசிபிக் கவுன்சில் ஃபார் லாப்ரோஸ்கோபிக் லிவர் சர்ஜரிஸ்ல இந்தியாவுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா, இந்தியாவுக்கு பரிந்துரையாளரா டாக்டர் செந்தில்நாதன் தான் இப்பயும் போயிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி அவங்களுக்கு லிவர்ல இருக்க எக்ஸ்பர்டைஸ் வேற எங்கேயுமே இல்லைன்னே சொல்லலாம். செகண்ட்,
இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு கிளினிக் அவசியமா? சப்ஜெக்டை பத்தி பேசினா இந்த ஃபேட்டி லிவருக்கு இது அவசியமா? எல்லாரும் கேட்பீங்க, ஃபேட்டி லிவர் நிறைய ஸ்கேன் எடுத்தா ஃபேட்டி லிவர்னு வருது. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா லிவர் நோய்களும் முதல் ஸ்டேஜ் ஃபேட்டி லிவரை தான் ஸ்டார்ட் பண்ணும். இங்கதான் இந்த லிவர் ஸ்டேஜ் ஃபேட்டி லிவரா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வைத்தியம் பார்த்து சரி பண்ணிட்டா லிவர் நார்மல் ஆகிடும். லிவருக்கு ஒரு அற்புத கெப்பாசிட்டி இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜே அதை ட்ரீட் பண்ணிட்டா, கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிட்டோம்னா நார்மல் ஆகும். பட் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது ஒன்ஸ் அது சுருங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னதான் வைத்தியம் பண்ணாலும் நார்மல் ஆக்க முடியாது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுதான் ஒரு முக்கியமான வைத்தியமா பார்க்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டை பத்தி நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்கலாமா இல்லை ப்ரிவென்ஷனை பத்தி கொடுக்கலாமான்னு யோசிக்கும் போது, இந்த ப்ரிவென்ஷனை பத்தி, அதாவது ஒரு ப்ரிவென்ட் பண்ணா ஒரு நோயை தடுக்கலாம் போது அதை பத்தி தான் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயினே டாக்டர் செந்திலாதனும் அசோகன் சார்ட்டையும் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணோம். இது ஒரு ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் ஃபேட்டி லிவர்ல தண்ணி அடிக்கல சார் நாங்கள் செக் பண்ணணுமா? அப்படி இல்லை. இதுக்கு முதன்மை காரணமா ஆல்கஹாலை பார்க்குறோம். பட் எத்தனை பேருக்கு தெரியும், சுகர் இருக்கவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60 to 70% பேருக்கு லிவர் பாதிப்பு உள்ளாகும். முன்ன கண்ணை செக் பண்ணிட்டு இருந்தாங்க, லிவர் பாதிப்பு இருக்கு, சுகர் இருக்கவங்க ஹார்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், டயபெட்டிஸ் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ல லிவரை உள்ளடக்கத்தை வந்துட்டு இருக்கு. அஃப்லேட்டா 100 பேருக்கு பார்த்தோம்னா 40 பேர் டயபெட்டிஸா இருக்காங்க. ஸோ தண்ணி அடிக்கிறவங்க மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் ஆளுங்களும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸும் இந்த ப்ரோக்ராம் மூலமா பயனடையலாம்னு பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இதுக்கு 3 விஷயம் பண்றோம். ஃபர்ஸ்ட், லிவர் கிளினிக், ஃபேட்டி லிவர் கிளினிக்னு தனியா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஓபியில் எல்லா மற்ற பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸுக்கு தனியா ஒரு அறை கொடுத்து, தனியா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கான விழிப்புணர்வும், ஃபேட்டி லிவர் ஏன் நம்ம ட்ரீட் பண்ணோம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எக்ஸசைஸோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் சொல்லி தனியா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்றோம். இது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். இது இனிமேல் வழக்கம் போல இயங்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்கோம் ஃபேட்டி லிவரை பத்தி கொடுக்குறவங்களுக்கு. எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல ஒரு QR கோட் வரும். ஸோ அதை பத்தி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவரை பத்தி வரும் உங்களுக்கு. அதுக்கு மேலே சில சந்தேகம் இருந்தா அதுலயே நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா கன்சல்டேஷன், அடுத்த 2 வீக்ஸ்க்கு ஃபேட்டி லிவரை பத்தி ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல உதவுறோம். இது மட்டும் இல்லாம ஃபேட்டி லிவர் வந்து நம்ம சில டெஸ்ட் மூலமா தான் கண்டுபிடிப்போம், அந்த ஸ்டேஜை கைட் பண்ணுவோம். என்னென்ன முக்கியமான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அல்ட்ராசவுண்ட் தேவை, வயிற்றுக்கு ஸ்கேன் தேவை, லிவரோட ஸ்பெஷல் ஸ்கேன், ஃபைப்ரோ ஸ்கேன் அது ஒன்று தேவை, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தேவை. இது எல்லாமே உள்ளடக்கின பேக்கேஜ் எடுத்து பண்ணா நார்மலா 8,000 rupees to 10,000 rupees ஆகும். நம்ம ஹாஸ்பிட்டல் அடுத்த 2 வீக்ஸ்க்கு மக்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இது எல்லாமே சேர்த்து 699 rupeesல நம்ம கொடுக்குறோம். ஸோ இது மூலமா சுகர்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மூலமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அஃபோர்டபிலிட்டி இல்லாத பேஷண்ட்ஸ், யாராவது செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா பண்ண முடியாத இருக்க பேஷண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பத்திரிகைகள் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நாங்க எங்க இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மக்களுக்கு பிரோஜனம் அளிக்கிற வகையில நீங்க இதை கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்க சேர்க்கறது உங்களோட கடமையா நினைக்கிறோம். தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரி உடம்பு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வயிறு பார்த்து அதிலிருந்து உறுப்பு வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி அதுலேயும் ஒரு உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்துறது ப்ராப்ளம் இதான் ஃபஸ்ட்டு முறை. இதற்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, விருந்தினர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50-60% நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம ஸ்கேன் செஞ்சோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது எல்லாம் நல்லா இருக்குது டாக்டர், ஃபேட்டி லிவர் மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது மட்டும் கன்சல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு என்கிட்டயோ மேக்னஸ்டியோ வினோதுக்கியோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ், அதாவது ஆல்கஹால் உபயோகப்படுத்தாதவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏன் இவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்த்தா அதற்கான அந்த டேட்டா வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது, இன்னும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன கருவாகி இதே ஸ்டேஜில் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் நம்ம இதை பார்த்து இதில் கிளாரிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வளர்ந்து பின்னாடி ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜுக்கோ அல்லது வந்து சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் சுருக்கத்து ஸ்டேஜுக்கோ போகிறத தடுக்கலாம். பெரிய ஒரு நோயிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு நம்ம நேச்சர் வழங்கியிருக்கிறது. அதுவும் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் நமக்கு ஒரு
இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை வந்து ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா பயன்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லை. ஃபேட்டி லிவர்னு வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம உடம்புல ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு சில மாற்றங்கள் நடக்குது. அதை இப்போவே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய நோய்களை நாம் தவிர்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான இப்போ ஜூலையில் வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அனுசரிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு லிவர் பற்றின இது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் சிரமம். ஃபேட்டி லிவர் கல்லீரல் வீக்கம் அப்படின்ற இந்த நிலையில் மக்கள் கண்டறிஞ்சாங்க அப்படின்னா அதற்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட் கூட வேண்டாம், ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிச்சா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி டயட் கண்ட்ரோல் இருந்தாவே போதும், மெடிசனே சாப்பிட வேண்டியதில்லை. இந்த மாதிரி அந்த நம்ம வந்து ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்பட்டு கல்லீரல் சிகிச்சைன்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அது அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், மருத்துவ சிகிச்சையாக இருக்கட்டும், மேக்னஸ் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையாகட்டும், அதற்கான சிகிச்சை முறைகள் மிகவும் கடினமானவை, சவாலானவை. இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு தான் இந்த ஒரு திட்டத்தை உலக கல்லீரல் தினத்தை அன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். போன வாரம் வந்து எலெக்ஷன் டைம் கரெக்டாக ஏப்ரல் 19 தான் வேர்ல்டு லிவர் டே. அன்னைக்கு வந்து எலெக்ஷன்றதுனால ஒரு 4-5 நாள் தள்ளி இந்த வாரம், ஏன்னா பொதுமக்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் வந்து அன்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா சிரமம் அப்படின்றதுனால ஒரு 4 நாட்கள் தள்ளி ஏப்ரல் 24ஆம் தேதி இன்ற உலக ஈரல் தினத்தை அனுசரித்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஒன்று பண்ண பார்த்தா வினோத் வந்து ஒரு பேக் ஆஃப் ஒரு திட்டத்தில் கொண்டு வந்தார். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமும் ஆர்வமும் அவரோட டீமில் இருந்து அவங்க எல்லாம் கொண்டு வந்து சொன்னாங்க. அதை எல்லாம் முறைப்படுத்தி 3 திட்டமாக இதை அனுசரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் முதல் ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்தது வந்து அந்த ஃபேட்டி லிவர் கிளினிக் அப்படின்றது. லிவர் கிளினிக் தான் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் அதாவது லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்க்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் எதுக்கு ஃபேட்டி லிவர் கிளினிக் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த டேட்டா அதோடைய புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு கோவிட் போல் மற்ற ஹார்ட் டிசீஸ் போல் ஒரு பெரிய நோயாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இதை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவர் என்னையும் அசோகன் சாரையும் பார்த்து சொல்லும்போது இது கண்டிப்பாக இது ஒரு முயற்சி தேவை அப்படின்றது. ஸோ இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கல்லீரல் சிறப்பு சிகிச்சை பிரிவு ஃபேட்டி லிவர் கிளினிக் அப்படின்றது இந்த ஃபேட்டி வேர்ல்டு லிவர் டேக்காக மட்டும் கிடையாது. இதில் இன்றிலிருந்து இது வந்து தொடர்ந்து நிரந்தரமாக ஜெம் மருத்துவமனையில் செயல்பட துவங்கும். அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே அது கொண்டு வந்திருக்கோம். இரண்டாவது, எந்த ஒரு நல்ல காரியமும் எந்த ஒரு நாளையும் நம்ம அனுசரிக்கும் போது அது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அதனால் வரக்கூடிய பலன்கள் அதனால் என்னெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு பண்ணலான்னு சொல்லும்போது தான் இப்போ டாக்டர் வினோத் சொன்ன மாதிரி அந்த லிவர் பேக்கேஜ் அதில் வந்து அவர் சொன்ன அந்த டெஸ்ட்டோடு மட்டுமல்லாமல் நான் அடுத்தது எக்ஸ்பர்ட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு ஆல் பப்ளிக் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்னு, இலவச ஆலோசனை. அதுதான் இதோட முக்கிய அம்சம். அந்த இலவச ஆலோசனைன்றது யாரும் ஒரு டாக்டர் இல்லை, மருத்துவ குழுவினர். அதில் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள், பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் மற்றும் என்னை போன்ற அறுவை சிகிச்சை கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லாருமே இருக்கிறோம். அவங்க எல்லாம் சேர்ந்து யாருக்கு பொதுமக்களுக்கு யாருக்கு என்ன கல்லீரல் சம்பந்தமான சிகிச்சைகள் வழங்க வேண்டும் என்று இந்த 15 நாட்கள் ஒரு ஸ்பெஷல் லிவர் கேம்பையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு தனி மருத்துவ குழுவே இதற்கு மேற்பார்வை செய்து பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆலோசனை மற்றும் ட்ரீட்மெண்ட் வழங்க இருக்கிறாங்க. ஸோ அது வந்து இரண்டாவது முக்கியமான அம்சமாகும். ஸோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு லிவர் டேல ரொம்ப முக்கியமான இது மட்டுமல்ல, இப்போ நிறைய இது வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு, சோஷியல் மீடியா ஆனதுனால நம்மளுடைய செல்ஃபோன்லேயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது ஹெல்த்தாக இருக்கட்டும் வேறு எந்த விஷயமா இருக்கட்டும் நம்ம கைபேசியிலேயே நமக்கு எல்லாமே கிடைச்சி விடுறதுனால கிரிக்கெட்டே யாரும் டிவியில் பார்க்கறது இல்லை, எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஏன் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஈரல் மற்றும் இந்த மாதிரி என்ன நல்வாழ்வுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்மளும் ஏன் வந்து இப்படி ப்ரோக்ராம் மட்டுமல்லாமல் நேரடி அவங்களுக்கே வந்து ஒரு கணனி மூலியமாகவோ கைபேசி மூலியமாகவோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து செல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுவும் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது. இந்த இதில் டாக்டர் சனூப் இருக்காரா? எஸ்,
சனூப்பை வந்து பாராட்டியே ஆகணும். அவர் ஒரு கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை எளிதில் விளங்கக்கூடிய ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி அந்த லிங்க் தான் இது வந்து ஜெம் மருத்துவமனையின் மெயின் வெப்சைட் மூலிமா லிங்க் பண்ணி அதில் என்னென்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அது ஒரு ப்ரீஃப், இது கல்லீரல்லாம் என்ன, ஃபேட்டி லிவர்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் இருந்தே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது அது சந்தேகம் இருக்குன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். டாக்டர்ஸையுமே வந்து கன்சல்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட் மூலியமாகவே உங்களின் பேசியிலேயே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மூன்றாவது அந்த நோ யுவர் லிவர் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் வந்து ஏற்படுத்தணும். இது வந்து ஜெம் மருத்துவமனைக்கு வர்றவங்க வராதவங்க எங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்த ஒரு இனிஷியேட்டிவை பயன்படுத்தி அவங்களுடைய கல்லீரலை பாதுகாத்துக்கலாம். உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஈரலுக்கு வந்து அவ்வளோ விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு ஹார்ட்டுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, கண்ணுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, சுகர், டயபெட்டிஸ் போன்ற நோய்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகளான முக்கியமான உறுப்புகளான ஈரலுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே கொண்டு போகணும். அது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், ஃபேட்டி லிவர், உடற்பயிற்சியே இல்லை, ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, நிறைய இது ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் உணவு உட்கொள்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்தி அதை ஒழிப்பது வந்து நம்மளுடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இது சம்பந்தமாக ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி, அதாவது ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து இதை பண்ணவே முடியாது. எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. அதில் குறிப்பாக நான் வந்து ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த என்டையர் லிவர் டீம் ஆஃப் ஜெம் ஹாஸ்பிட்டல். மேடையில் இருக்கக்கூடிய டாக்டர் மேக்னஸ், டாக்டர் வினோத் சொன்னார், அலாங் வித் தட் ஒன் டாக்டர் ஸ்ரீவத்சன். இவர் வந்து லிவர் அறுவை சிகிச்சை நிபுணர். லிவரில் வந்து எந்த வித நோய்க்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னா ஸ்ரீவத்சன், அவரோடு சேர்த்து ஸ்ரீனிவாசன், நான் ஸ்ரீனிவாசன், மேக்னஸ், நாங்களாம் அறுவை சிகிச்சை. அதில் மேக்னஸ் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சையில் நிபுணர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த இதில் அனுபவம் வாய்ந்தவர். அதுக்கப்புறம் வினோத் இந்த துறையின் தலைவராக இருக்கிறார். ஜீரண மண்டல மருத்துவ சிகிச்சை மற்றும் ஈரல் நல சிகிச்சைகளின் துறை தலைவராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பணியாற்ற ஹரிபிரசாத், ராஜேந்திர பிரசாத், உமாசங்கர், அவங்களுக்கு பாருங்க இப்போ கூட கேஸ்ல இருக்கிறாங்க, மீட்டிங்கெல்லாம் வர சொன்னோம், கேஸ்ல இருக்காங்க. சனு ப்ளீஸ். சுஜன், இப்போ சனு, ஸ்ரூஜன் இவங்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை இதில் துறையில் இருக்கிறாங்க. டாக்டர் பார்வதி, இப்போ நம்ம என்னதான் லிவர்ல வந்து மைக்ரோஸ்கோப்பில் என்ன டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்து சொல்ற ஒரு நான் வந்து ஈரலை ஸ்கேன்ல பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம். ஆனால் அவங்க மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து பண்ணக்கூடிய ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டாக பார்த்துட்டு இப்போ நான் சொல்கிற ஃபேட்டி லிவரா, ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜா, ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜா, சிரோசிஸ் ஸ்டேஜான்னு சொல்லி பண்ணக்கூடிய அவங்க கரெக்டாக அந்த இது சொன்னால் தான் எங்களால் ட்ரீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு துறை தலைவர் அவரும் ஆப்ரேஷனில் மாட்டிக்கிட்டாரு, டாக்டர் அரவிந்த். அவருமே வந்து ஸோ அது மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சையை தாண்டி ரேடியாலஜிக்கலி அவர் வந்து எப்படியெல்லாம் ஒரு கட்டியை சுருக்க முடியும், ஃபேட்டி லிவர் வந்து எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் கூப்பிட்டு அவர் வந்து சர்ஜரியில் அவர் ஹெல்டப் ஆகிட்டார். ஸோ இவர்கள் தான் கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ குழு. உங்களின் சார்பாகவும் ஜெம் மருத்துவமனையின் சார்பாகவும் டாக்டர் அசோகன் சார் சார்பாகவும் இவங்களை பாராட்டுகிறேன். ஸோ இவங்க இந்த 3 இனிஷியேட்டிவ்க்குள் நோ யுவர் லிவர் இனிஷியேட்டிவ், இரண்டாவது இந்த லிவர் கேம்ப் மற்றும் இந்த ஃபேட்டி லிவர் கிளினிக், இந்த 3ஐயும் திறம்பட நிர்வகிக்க போகிறவர்கள் இந்த மருத்துவர்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பாராட்டு, எங்களுடைய பாராட்டு. CEO Director Dr. Ashokan, Director Dr. Senthilnathan, Dr. Priya, my medical and surgical colleagues, medical headed by Dr. Vinod, and the surgical colleagues, including my students, staff, organizing team led by Mr. Vishal, our compare MC Dr. Sarna, and
முக்கியமாக வந்து ப்ரெஸ் நிபுணர்கள் நீங்கள் தான் வந்து எங்களோட இனிஷியேட்டிவ் வந்து பப்ளிக்கு இந்த மெசேஜ் எடுத்துன்னு போகணும். ஸோ உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு சென்னை ஜெம் மருத்துவமனையில் பல்வேறு நோயாளிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கேம்ப்களை நடத்தி வரோம். அதில் முதல் கட்டமாக இன்று எக்ஸ்க்ளூசிவ் ஃபேட்டி லிவர் கிளினிக், பிரத்யோக கல்லீரல் ஃபேட்டி லிவர் கிளினிக் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து ஜெம் மருத்துவமனையின் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறையின் சார்பில் இதை தொடர்ந்து இன்னையிலிருந்து நடத்திட்டு வருவோம். இதுக்கு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, கல்லீரல் கொழுப்பு எப்படி ஏற்படுது, அதில் என்னென்ன தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்றது வந்து பப்ளிக் எடுத்து சொல்லும் விதமாக இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறோம். மற்றும் இதனால் வரக்கூடிய தாக்கங்கள், அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட், என்ன ஸ்டேஜில் கல்லீரல் கொழுப்பு படியுது, அந்த ஃபேட்டி லிவருக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை எடுத்து சொல்லும் விதமாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபேட்டி லிவர் கிளினிக்கை ஜெம் மருத்துவமனையில் இன்றிலிருந்து துவங்கியிருக்கிறோம். அடுத்ததாக இன்றிலிருந்து 15 நாட்கள் லிவர் ஸ்பெசிஃபிக் கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் லிவரில் தேவையான அனைத்து டெஸ்ட்டும், ஃபைப்ரோ ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷனும் பொதுமக்களுக்கு வழங்கலான்ட்டு இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் உலக லிவர் டே முன்னிட்டு பண்ணக்கூடிய அடுத்த ப்ரோக்ராம். கடைசியாக முக்கியமான ப்ரோக்ராமாக நோ யுவர் லிவர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆன்லைன் கேம்பெயின் மற்றும் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆன்லைன் இனிஷியேட்டிவில் யார் வேணாலும் ஜெம் மருத்துவமனை வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் லிவர் கிளினிக் அண்ட் ஃபேட்டி லிவர் பேஜை பார்த்து அதனால் வரக்கூடிய சந்தேகங்கள், ஃபேட்டி லிவர் மற்றும் ஈரல் நோய்களுக்கான சந்தேகங்களை டைரெக்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்ல, ஜெம் மருத்துவமனையின் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அனைவருக்கும் அவங்க ஆன்லைன் மூலியமாகவே தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் இந்த நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆன்லைன் கன்சல்டேஷனும் இதன் மூலியமாக துவக்கிறோம். இந்த 3 நிகழ்ச்சிகளை 3 விதமான ப்ரோக்ராம்லையும் சேர்ந்து நடைபெற்ற இந்த ப்ரோக்ராமில் வந்து இன்னையிலிருந்து அந்த வேர்ல்ட் லிவர் டே முன்னிட்டு எல்லா இந்த 3 ப்ரோக்ராமும் இன்னைக்கு ஜெம் மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறோம். ஃபேட்டி லிவரில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் வரவே வராது. யாருக்கு வேண்டுமானாலும் ஃபேட்டி லிவர் வரலாம். கல்லீரலில் கொழுப்புன்றது ஒரு நாள் 2 நாளில் சேரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பல மாதங்கள் மற்றும் ஒரு சில வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி நம்மளோட உடம்பே வந்து அப்படியே பருமன் ஆகுதோ, அதே போல் ஃபேட்டி லிவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலில் கொழுப்பு படிந்து அது வந்து ஒரு சமயத்தில் ஃபேட்டி லிவராக அது நமக்கு தெரிய வரும். அது வந்து அது நமக்கு காமிச்சு கொடுக்கறத விட நம்ம அது இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் செக்கப்ஸ், இந்த மாதிரி கேம்ப்ஸ் இதெல்லாம் வந்து நடத்துறதுக்கு நோக்கமே வந்து கல்லீரலில் கொழுப்பு வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது மருந்தே இல்லாமலே சரி பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கேம்போட நோக்கம். விஷயம் வந்து லிவர் ஸ்கிரீனிங்னு சொல்லும் போது பொதுமக்கள் எல்லாருமே என்னன்னா ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இதை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம். இந்த கேம்ப் மெயினாகவே வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் வந்து கண் செக் பண்ணுறாங்க, ஹார்ட் செக் பண்ணுறாங்க, கிட்னியை செக் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த அவேர்னஸ், லிவர் பாதிக்கும்ன்ற அவேர்னஸ் மக்களிடையே கடைசி 20 வருஷமாவே இல்லை. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லிவர் சுருக்கம், காரணமே இல்லாமல் லிவர் சுருக்கம் வர்றதை நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக்காக இருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேப்பர்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு. டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் வந்து லிவரை பாதிச்சு லிவருக்கு சுருக்கம், சிரோசிஸ் வரைக்குமே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் வரக்கூடிய வாய்ப்பு, யங்ஸ்டர்ஸ் பேசிக்கலி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க அது குறிப்பாக அந்த ஐடியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாரும் வந்து வெளியில் போய் வேலை செய்யாமல் உடற்பயிற்சியே பண்ணாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ எந்த வயதில், குழந்தையிலேருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலான்ற நிலை இருந்தாலும் நம்ம வந்து அந்த மிடில் ஏஜில் ஒரு 30-40 இயர்ஸில் பார்க்குறோம். அது மோஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். அந்த டைமில் பார்த்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். 8,000 rupees worth வந்து நீங்க 699 எப்படி சார் பாசிபிள் ஸ்கேனிங்? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது.
ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை மெனக்கெட்டு நம்மளால் முயன்ற உதவிகள் பண்ணி அதை கொண்டு வரணும். ஸோ அதனால் டாக்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய இந்த ஸ்கேன் எல்லாம் வச்சு செலவு தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இது ஒரு இனிஷியேட்டிவ் தான். இப்போ எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும்போது ஏன் மருத்துவமனையில் நாங்கள் ஏன் வைத்தியம் மட்டும் பார்க்கணும்? நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதோ இல்லாமல் ஒரு நோயை தடுக்கக்கூடிய ஒரு பணியில் இருந்தால் அதுவும் நல்லது தான். ஸோ அதனால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஜிம் மருத்துவமனையின் சார்பில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி தான் அடைகிறோம். அந்த ஒரு செய்தி வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது ஒரு லாஸ் தான், அந்த லாஸை வந்து அங்கே ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஈவன் நூற்றுக்கணக்கான பேஷண்ட், ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்தாலும் இந்த 2 வாரத்துக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே எடுத்து பண்ணுறோம். சார், ஃப்யூச்சரில் இந்த நோய் வர லிவர் இனிஷியேட்டிவ் நீங்கள் இப்போ வெப்சைட்டில் போடுறீங்க, ஃப்யூச்சரில் வந்து மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணுறது ஏதாவது லான்ச் பண்ணுறேன்? கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்ருக்குறோம். நீங்கள் சொன்ன இந்த சஜஷன்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அதாவது ஜெம் மருத்துவமனையின் சார்பாக நோய் ஸ்பெசிஃபிக் ஆப் அது எப்படி தடுக்கலாம் அப்படின்றத எங்களுடைய நெடுநாள் திட்டம். அது கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த நோய் ஸ்பெசிஃபிக் ஆப்பை கொண்டு வருவோன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு கூடுதலாக ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். லைக் ஜெம்முக்கு வந்து லைக் இது மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எங்கள் சீஃபாக பழனிவேலி சாருக்கு வந்து புதுசு இல்லை. இன்ஃபேக்ட் கடைசி 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே 2019 சரத்குமார் சாரை வச்சு லிவர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இனாக்ரேட் பண்ணோம். 1 இயருக்கு அந்த எடுத்துகிட்டு வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே 50% டிஸ்கவுண்ட் இன்க்ளூடிங் மெடிசன்ஸோட 1 இயருக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு அடுத்த வருஷம் இனிஷியேட்டிவாக எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் செக்கிங்கோட ஃப்ரீ வேக்சினேஷனும் ப்ரொவைட் பண்ணோம். இதுக்கெல்லாம் மேலே லாஸ்ட் இயர் கோயம்புத்தூரில் ரோட்டரி கிளப்போட சேர்ந்து 100 கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சீஃப் பழனிவேலி சார் ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வெறும் நம்ம ஒரு கார்பரேட் ஒரு மணிக்காக ஹாஸ்பிட்டலில் மட்டும் பார்க்காம இது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.